Hi friends, welcome to MZ Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Kyocera TASKalfa 2554 மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த மிஷின் வந்து சென்னையில நிறைய இடத்துல நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கேன். சோ அதுல ஒரு முக்கியமான கஸ்டமர் பிளேஸ் பாத்தீங்க அப்படினா வேர்ல்ட் வைட் பேப்பர் கம்பெனி. சோ இந்த வேர்ல்ட் வைட் பேப்பர் கம்பெனில நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் மீடியாவும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. சோ எல்லா டைப் ஆஃப் மீடியாலயும் காப்பி குவாலிட்டி வந்து சூப்பராவே வந்தது. ஹாட் பேப்பர், மேட் பேப்பர், சிந்தெடிக், நான் டெரபிள், மெட்டாலிக், PVC ஸ்டிக்கர், PVC கிளியர், சோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் பேப்பர்லயும் அவங்க பிரிண்ட் எடுத்து பார்த்துட்டாங்க. சோ ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்பமே கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த காப்பீஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு அப்படியே வரிசையா காட்டிட்டே வரேன். சோ இந்த வீடியோட எண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ அந்த பிரிண்ட் சாம்பிள்ஸ் தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க.
மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12.6 into 19 inch தான் கொடுத்துருக்காங்க. பட் 13/19 இந்த மிஷினில் ஃபீட் பண்ண முடியுமா அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from K7. Teaching is the royal way to learn.